தந்தை மறுகாவல் ஆரம்ப காவலடி. என் உள்ளம் கவர்ந்தாலும் இல்லம் புகுந்தாலும் நான் தான் காவலடி. இப்போ ஒரு வீடியோ பாடல் ஒன்று போட்டேன். அது வந்து காவல்காரன் என்ற படத்துல எம்ஜிஆர் அவர்கள் பாடுகிற ஒரு பாட்டு. ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் நடித்த ஒரு படம். இந்த ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குல்ல, அந்த பாட்டில் நிறைய இது வரும். நான் வந்து என்னைக்கும் நான் தான் உனக்கு காவல்காரன், என் என் எனக்கு வந்து எல்லாமே நீ தான், உனக்கு வந்து சட்டம் திட்டம் எல்லாம் இருந்தால் கூட உன் கற்புக்கு கணவனை போல ஒரு காவலன் இருக்க முடியுமா, அது நான் தான் அப்படின்னு சொல்லி, நான் தான் உன் காவலடியோ அப்படின்னு திரும்ப திரும்ப அந்த பாடல் முழுக்கவே உன்னுடைய காவல்காரன் நான் தான் அப்படின்னு சொல்லுவார். இது சகஜமான ஒரு ஹீரோ ஹீரோயின் பாடுற ஒரு கருத்து தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் எம்ஜிஆர் படங்கள் எல்லாமே ஒரு திட்டமிட்டு இந்த விஷயங்கள் நடந்திருக்கு. அது ஏன்? நாங்கள் புதுசாக கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க அப்படின்னு பாடுவாங்க. அப்புறம் வந்து ஏதோ ஒரு நம் நாடு படத்தில் பார்த்தீங்கன்னா, உங்களை மாதிரி ஒரு பொருத்தமான ஜோடி இந்த உலகத்திலேயே இல்லைன்னுவாங்க. ஏன் இந்த காவல்காரன் படத்துலேயே வந்து அவர் போலீஸ்காரர், அவர் காவல்காரனாக இருப்பார். இந்த ஊருக்கு மட்டும் இல்லை, எனக்கும் நீங்கள் தான் காவல்காரன் அப்படின்னு ஜெயலலிதா சொல்லுவாங்க. இப்படி வந்து தொடர்ந்து நாம தான் பொருத்தமான ஜோடி என்பதை எம்ஜிஆர் ஜெயலலிதா 2 பேருமே மாற்றி மாற்றி சொன்னாங்க. இன்னும் சொல்லப்போனால் அந்த பாட்டு, காவல்காரன் பாட்டு இருக்குல்ல, அடங்கொப்புரானே சத்தியமா நான் காவல்காரே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா கடைசியாக என் இல்லம் புகுந்தாலும் உள்ளம் புகுந்தாலும் நான் தான் உன் காவலடின்னு வரும். அப்போ வந்து 1967 எம்ஜிஆருக்கு எம்ஆர் ராதா அந்த குண்டு சுட்டுறாரு இல்லையா? அப்போ எம்ஜிஆர் சிகிச்சையில் வீட்டில் இருக்கார், ராமாவரம் தோட்டத்தில். முதல் முறையாக ஜெயலலிதா அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததை அந்த பாட்டில் சேர்க்கிறார். என் இல்லம் புகுந்தாலும் உள்ளம் புகுந்தாலும் நான் தான் உன் காவலடி. இப்படி வந்து அவர் அந்த ஜோடி பொருத்தத்தை வந்து திரும்ப 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 வெவ்வேறு ரூபங்களில் அவருடைய எல்லா படத்துலையுமே அவர் சொல்லிகிட்டே வந்தார். நமக்கெல்லாம் தெரியும், ஏற்கனவே கூட நான் சொல்லியிருக்கேன். அவங்க வந்து முதல்ல ஊட்டி வரை உறவு ஸ்ரீதர் படத்தில் தமிழில் அறிமுகமாகறாங்க. வெண்ணிற ஆடை என்ற படத்தில் அறிமுகமாகறாங்க ஜெயலலிதா. ஐயா, அந்த படத்தில் அறிமுகமான உடனே 2வது படம் ஸ்ரீதர் வந்து ஊட்டி வரை உறவுக்கும் சிவாஜிக்கு ஜோடியாக ஜெயலலிதாவை தான் புக் பண்ணுறாரு. ஆனால் என்ன நடந்தது? எம்ஜிஆர் 1001 அப்போ ஆரம்பிக்கிறார், 1964 படம் ஆரம்பிக்கிறாரு. ஜெயலலிதா தான் வேணும்னு சொல்லி அந்த படத்தில் அவங்கள கேன்சல் பண்ண வச்சு இங்கே அவர் 1001 நடிக்க அழைச்சி சென்றார். ரொம்ப அது விரும்பி கேட்டதுனால அவங்களும் சரின்னு கொடுத்துட்டாங்க, ஜெயலலிதாவை உங்கள் படத்தில் பயன்படுத்திங்க, எங்கள் படத்துக்கு வேண்டாம்னு. அதுக்கப்புறம் கேஆர் விஜயா இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க இதில் ஊட்டி வரையூரில். அந்த படத்தில் கண்ணதாசன் பாட்டு எழுதுறார். கண்ணதாசன்கிட்ட நடந்த இந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. ஜெயலலிதா வந்து நடித்தாங்க, அப்புறம் வந்து திடீர்னு எம்ஜிஆர் வந்து 1001 வேணும்னு கேட்டதுனால அது கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லும்போது கண்ணதாசன் அந்த பாட்டை அப்படியே அதை பல்லவியாக மாற்றுவார் இல்லை கண்ணதாசன். ஒரு நாடகத்தில் ஒரு நாயகி சில நாள் மட்டும் நடிக்க வந்தால் அப்படின்னு வரும். இது வந்து ஜெயலலிதா அந்த படத்தில் சில நாள் நடிச்சுட்டு போனதுனால அதை அவர்கிட்ட சொல்கிறாங்க. அதையே அவர் ஒரு தீமா வந்து அந்த பாட்டில் வச்சாருன்னு சொல்லுவாங்க. இப்படி எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த ஜோடி வந்து படங்கள்ல எல்லாரும் பாராட்டுவாங்க, அவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்போது பாராட்டுவாங்க, ஏதோ ஊர் மக்கள்லாம் இது பாடி ஆடும்போது உங்களை மாதிரி ஜோடி இருக்கான்னு சொல்லுவாங்க. இதை திரும்ப 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 மக்கள் மனசுல பதிஞ்சது என்ன ஆச்சுன்னா ஒரு பெரிய கேள்வியா ஆச்சு. அப்போ நம்ம வந்து மக்கள் குரல் ஆசிரியர் டிஆர்ஆர் வந்து எழுதுறாரு, அந்த மக்கள் குரல் எழுதுறாரு. அர்ஜென்டினால அப்போ இருந்த ஒரு அதிபருக்கும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட ஒரு நடிகைக்குமான ஒரு தொடர்பையும் இங்கே ஜெயலலிதா எம்ஜிஆருக்கு இருக்கிற அந்த இதையும் வச்சுட்டு, அந்த பொருத்தம் ஜோடி பொருத்தம்னு சொல்கிறாங்களே அதையும் வச்சுட்டு அவர் எழுதுறாரு. அர்ஜென்டினா அதிபருக்கு சொல்கிறதும் ஜெயலலிதாவுக்கு எம்ஜிஆருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் வந்து அவர் கம்பேர் பண்ணி எழுதுறாரு. அதை பற்றி நான் அந்த ஆண் பால் பெண் பால்னு என்னுடைய நாவலில் எழுதியிருக்கேன்.
அந்த அதிபர் வந்து ஃப்ரான் ஃப்ரான் அர்ஜென்டினா அதிபர். அந்த நடிகை பேர் ஜூவான். இவங்க இவங்க வந்து ஒரு அந்த கல்யாணம் பண்ணிக்கிறாரு வயசான காலத்துல அப்படின்னு வரும். டிஆர்ஆர் வந்து தைரியமா எழுதுறாரு. அதை யாரும் பெருசா இப்ப தடுக்கவும் இல்லை, ஒன்றும் பண்ணலை. ஏன்னா அது எல்லாரும் தெரிஞ்சே ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயமா அந்த ரிலேஷன்ஷிப் எதுவும் கம்பேர் பண்ணுறது ஏற்றுக்கிட்டது மாதிரியே தான் இருந்தது அன்னைக்கு. ஏன் எம்ஜிஆர் இறந்தப்போ தலைமாட்டில் வந்து ஜெயலலிதா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க வந்து அது ஒரு ஜோடியாக மக்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க அதை. இப்படி ஒரு அவங்க வந்து பொருத்தமான ஜோடி படங்களில் ஒரு ஒரு கற்பனையாக சொல்ல வந்த விஷயத்த ஜனங்கள் ஏற்றுக்கிறது இருக்குல்ல, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எம்ஜிஆர் இருந்த அந்த புகழ் அப்படியே ஜெயலலிதா கிடைச்சதும் அவங்க ஆட்சிக்கு வந்ததும் கூட அது ஒரு காரணமா இருந்தது இல்லையா? இது வந்து ரொம்ப விரசமாவோ எதுவுமே இல்லை. அவங்க வந்து சினிமால ஜோடி, ஒரு திரை உலகில் ஜோடி என்பது வந்து நிஜ வாழ்க்கை ஜோடி மாதிரி மக்கள் நினைச்சாங்கல்ல, அது ஒரு ஒரு பெரிய இந்த உலகத்தில் நடக்காத ஒரு சரித்திரம். அவங்க கணவன் மனைவி கிடையாது. ஜானகிக்கு எலெக்ஷன் நின்னா ஜானகி தோத்து போறாங்க, ஜெயலலிதா ஜெயிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து நம்ம யோசிக்கணும். வந்து ஒரு நிஜ இதை விட வந்து சினிமா எவ்வளோ இம்பேக்ட் கொடுக்குது, அதுதான் நான் இதில் பார்த்தேன். இதில் முக்கியமாக நான் சொல்ல வந்த விஷயம் வந்து ஒரு சினிமா ஜோடி வந்து ஒரு ஒரு இவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவான் மக்கள்கிட்ட. அதுதான் நடந்தது. இது வந்து அந்த காவல்காரன் படத்தில் நம்ம திரும்ப திரும்ப அதை பார்த்தோம். அவருடைய பாட்டில் ஃபுல்லாக அவர் திரும்ப திரும்ப சொல்கிறார், ஒரு கணவன் மாதிரி ஒரு இது உனக்கு பாதுகாப்பு நான் இருப்பேன்ற மாதிரி சொல்கிறதுலாம் வந்து மக்கள் வந்து அப்படியே ரியலாக இது பண்ணுறாங்க. எம்எஸ்எஸ் பாண்டியன் போன்றவங்க பெரிய அறிஞர்கள்லாம் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு 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 பெரிய கேரக்டர் உருவாக்குறது இருக்குல்ல, அதை பண்ணதான் வந்து நிறைய எழுதுறாங்க, நிறைய ஆராய்ச்சியாளர் எழுதுறாங்க. இது மாதிரி ஒரு சினிமாவில் ஒன்றா நடித்தவங்களை வந்து மக்கள் இப்படி நம்புகிற அளவுக்கு பண்ண முடியுமா? இதே தான் வந்து நம்ம அந்த படத்தில் அவர் சொன்னதையும், காவல்காரன் படத்தில் அவர் சொன்னதையும் நம்ம இந்த இடத்துல சொல்கிறோம். எம்ஜிஆர் வந்து நிறைய படங்கள்ல அப்படிதான் அவர் வந்து பெண்ணுக்கு ஆண் தான் துணைன்றது சொல்வார். இங்கிலீஷு படித்தாலும் இன்ப தமிழ்நாட்டில் இப்படி தான் இருக்க வேணும் பொம்பளை அப்படின்னு சொல்லுவார். வேற யார் சொன்னாலும் வந்து கேள்வி ஆகிடும். பொம்பளை என்ன நீ அதிகாரம் பண்ணுறதுன்னு கேட்பாங்க. எம்ஜிஆர் சொல்லுவார். அவன் அந்த லதா நடித்தாங்களே இந்த ஊருக்கு உழைப்பவன, அதில் ஒரு மாங்காய் திருடி கட்டி மடியில் கட்டின்னு இருப்பாங்க. அது வந்து துணி போட்டு மறைத்தாலும் பளிச்சென்று தெரியாதோ இளமாங்காய் முன்னே அப்படின்னு பாடிட்டு பெண் புத்தி பின் புத்தி அப்படின்வாரு. நிறைய படங்கள்ல அவரு வசனங்களே அப்படிதான் இருக்கும். ரொம்ப இந்த மாதிரிலாம் ஆணவத்தில் ஆடுறது பெண்களுக்கு நல்லது இல்லை, பொம்பளை சிரிச்சா போச்சு, புகையில விரிச்சா போச்சு அப்படின்லாம் வந்து பெண்களுக்கு அட்வைஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதுவும் கூட மற்ற எந்த ஹீரோ சொன்னாலும் எடுபட்டு இருக்காது. எம்ஜிஆர் சொன்னாதான் அது எடுபடுது. எம்ஜிஆரை யாரும் கேள்வியும் கேட்கவே இல்லை. இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம். பெண்களை ஒரு சின்ன ஒரு வார்த்தை சொன்னா கூட இப்ப ஈவ் டீசிங் திங் உள்ள போடுறாங்க. அப்படி பார்த்தா எம்ஜிஆர் சொன்ன அட்வைஸ் எல்லாமே, பெண்களுக்கு சொன்ன அட்வைஸ் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அது மாதிரி எம்ஜிஆருக்கு ஒரு தனி, அதுதான் வந்து நான் அதில் சொல்ல வந்தேன். எம்ஜிஆருக்கு இருந்த அந்த அவருக்கு இருந்த ஒரு கற்பனை கோபுரம் வந்து எல்லாத்தையும் ஏற்றுக்க வச்சது. அவர் ஜெயலலிதாவை ஏற்றுக்க வச்சுது. அவர் இப்போ சொல்ற பொன்மொழிகள், அவர் பாடுற பாடல்கள், நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னா உடனே ஏற்றுப்பாங்க ஜனங்கள். ஏழைகளுக்கு அவர் வந்து துணை செய்யறது, சாப்பாடு போடுவார், அவர் எப்போ போனாலும் அவர் வீட்டில் விருந்து நடக்கும். எந்த இது சொன்னாலும் அவர் வந்து வாரி வாரி வழங்குவார். என்ன வேணாலும் அவருக்கு நீங்கள் எதை வேணாலும் சொல்லுங்க, அவர் வாழ்க்கையில் நடக்காதது கூட சொன்னா கூட அதை நம்புவாங்க. அந்த ஒரு கற்பனை, ஒரு ஒரு இந்த ராபின்வுட்லாம் ஒரு கற்பனை மனிதனா சொல்லுவாங்கல்ல, வாரி வாரி வழங்கும் மனிதன், ஊருக்கு நல்லதை மட்டுமே செய்கிறவன், அப்படிலாம் இருக்கிற ஒரு இமேஜ் வந்து எம்ஜிஆருக்கு மட்டும்தான் கிடைச்சது. அதைத்தான் இதில் பகிர்ந்து நினைச்சேன். இதில் ஏதாவது மாற்று கருத்துக்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் பகிரலாம். தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க. நன்றி, வணக்கம்.